கடனை அடைப்பதற்குரிய பண வரவை மேற்கொள்ள வேண்டுமென்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடனை அடைப்பதற்குரிய பண வரவை மேற்கொள்ள இயலவில்லை என்பவர்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செய்தால் போதும், விரைவில் கடன் தீர்வதற்குரிய பண வரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது கடன் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவில் செய்ய வேண்டும். இரவு படுக்கச் செல்வதற்கு முன் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு படுத்து உறங்க வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உனக்கு ஒரு 11 ரூபாய் நாணயம் வேண்டும். அதேபோல் ஒரு கண்ணாடி டம்ளர் வேண்டும். கண்ணாடி டம்ளர் இல்லை என்பவர்கள் கண்ணாடி பாட்டிலை உபயோகப்படுத்தலாம். கண்டிப்பான முறையில் கண்ணாடியை தான் உபயோகப்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக உனக்கு பிடித்தமான முருகப்பெருமானை மனதார நினைத்து உன்னை நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிறேன், விரைவிலேயே உன் அருளால் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கும் வரை முருகனின் திருநாமத்தை கூறிக்கொண்டே செய்ய வேண்டும். முருகா முருகா என்று கூறினால் கூட போதும். ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் குடிக்கின்ற சுத்தமான நீரை 3/4 டம்ளர் அளவிற்கு ஊற்ற வேண்டும். இதனோடு 2 மூடி அளவு பன்னீரை ஊற்றணும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது 11 1 ரூபாய் நாணயங்களை சுத்தமாக கழுவி ஒவ்வொன்றாக அந்த தண்ணீருக்குள் போட வேண்டும். பின் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தண்ணீரின் மேல் சேர்த்து விட வேண்டும். இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். தென்மேற்கு மூலையில் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் வீட்டு சமையலறையில் ஏதாவது ஒரு மூலையில் தரையில் வைக்க வேண்டும். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இதில் இருக்கக்கூடிய 11 1 ரூபாய் நாணயங்களை மட்டும் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக முடிந்து முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விட வேண்டும். தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். பின் அதிசயம் நடக்கும். கடன் தீர்வதற்கான பண வரவு கிடைத்துவிடும் தங்கமே.